யோசுவா சொன்னா அந்த தேசம் காதல் தேசம். என்ன தேசம்? சொன்னா இச்சிக்கப்படத்தக்க தேசம். மோசே சொன்னா அது கனவு தேசம். கைத்தட்டுங்க ஒரு ஆமென். அதுதான் கானான் தேசம். அதான் இன்னைக்கு டாபிக் சப்ஜெக்ட் டைட்டில் என்ன? காதல் தேசம். கமான் சே. கனவு தேசம், கானான் தேசம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் மனசுல ஒரு 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 ட்ரீம் இருந்துச்சு. யோசுவா சொன்னா அந்த தேசம் காதல் தேசம். என்ன தேசம்? சொன்னா இச்சிக்கப்படத்தக்க தேசம். மோசே சொன்னா அது கனவு தேசம். கைத்தட்டுங்க ஒருத்தர் ஆமென். அதுதான் கானான் தேசம். அதான் இன்னைக்கு டாபிக் சப்ஜெக்ட் டைட்டில் என்ன? காதல் தேசம், கமான் சே. கனவு தேசம், கானான் தேசம். Let's come to today's word of God. 11ஆம் அதிகாரம், உபாகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை சத்தமாய் வாசிப்போம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம். எல்லாம் சொல்லுங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் காட்டுறாரு கர்த்தர். நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. உன்னுடைய பழைய வாழ்க்கை அது மாதிரி இந்த வருஷத்துல நுழைய போற வாழ்க்கை இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, பழசு மாதிரி இருக்காது. ஆமென். என்னுடைய புது வாழ்க்கை பழைய வாழ்க்கை போல அல்ல. புதிய ஆன்மீக அனுபவம் பழைய அனுபவங்களைப் போல. அந்த மைண்டுக்கு வாங்க. ஹலோ ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. யாராவது புதுசாக ஒன்று நீங்கள் அனுபவிக்கணும்னு விரும்புனீங்கன்னா பழசை மறக்கணும். பழசை நீங்கள் மறந்தாதான் புதுசை அனுபவிக்க முடியும். புரியுதா நான் சொல்றது? கழுகுக்கு சமானமாக என் வயது மறுபடியும் வாழ வயதாகணும்னா அந்த கழுகு என்ன செய்யுது? புது இறகுகள் முளைக்க வேண்டும் என்றால் பழைய இறகுகள் உதிர வேண்டும். அப்போ பழைய வெளிப்பாடுகள், பழைய அனுபவங்கள், பழைய காரியங்களை நீங்கள் தட்டி 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 விட்டா தான் புது விஷயத்தை நீங்கள் அங்கீகரிக்கும் போது புதிய சிறகுகள் முளைக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை இன்னொரு லேண்டை கூட்டு போக போகிறேன்பா தம்பி, புது லேண்டை கூட்டு போக போகிறேன். அது நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல, நீ இருந்து கொண்டிருக்கிற வனாந்திரத்தை போலவும் அல்ல. வாசிங்க. அங்கே நீ விதையை விதைத்து. அங்கே எல்லாம் சொல்லுங்க. அங்கே. அடுத்து பேச போறது இங்கே. அங்கே நீ விதையை விதைத்து. நீ விதையை விதைத்து அப்படி வாசிக்கூடாது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். இது வரைக்கும் உன் காலு வேலை பார்த்துச்சு. உன் எஃபர்ட்ல ஆசீர்வதிக்கப்பட்ட உன் காலு, உன் முழங்காலு, உன் தியாகம், இவைகளினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. நீதான் நீர் பாய்ச்சின. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ. ஆனால் இப்ப நீ சுதந்தரிக்க போற தேசம் இளைப்பாறுதலின் தேசம். அது கானான் தேசம். உபாகம்ல வாசிச்சோமா வாசிக்கலன்னு தெரியல எனக்கு. வாசிக்கல. இப்ப அடுத்து வாசிப்போம். நான் உங்களை அந்த தேசத்திற்கு கொண்டு போய் இளைப்பாற பண்ணுவேன். அங்கே எதிரியே இருக்க மாட்டான். ஏன்னா அங்கே எதிரிகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளைப்பாறுதலின் தேசம்தான் கானான் தேசம். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். பழைய ஏற்பாட்டில் கானானை தருவேன் என்றார். புதிய ஏற்பாட்டில் இளைப்பாறுதலை தருவேன் என்றார். பழைய ஏற்பாட்டில் கானான் என்றால் இளைப்பாறுதல் என்றால், புதிய ஏற்பாட்டில் இளைப்பாறுதல் என்றால் அவ்வளவுதான். அங்கே கானானுக்குள் அவர்கள் இருந்தார்கள், இங்கே நமக்குள்ளே கானானை தேவன் கொடுத்தார். இப்ப அது உள்ள இருக்க இன்விசிபிள் கானானு இப்ப விசிபிள் கானானா மாறப்போகுது. அதுதான் அடுத்த கட்ட யுகம். இப்ப அங்க இருந்த நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தப்ப நம்முடைய சொந்த முயற்சியிலே அழகா சொல்கிறார் பவுல், அநேகரை போல நாங்கள் திருவசனத்தை கலப்பாய் பிரசங்கி. ஒரு விசில், ஒரு கைத்தட்டே. அப்படி போ லென்த் டியூரேஷன் கூடுது. திருவசனத்தை கலந்து கொடுத்தாங்களாம். கொஞ்சம் நீ, கொஞ்சம் அவர், கொஞ்சம் நீ.
தேவன் எது நீன்றாரோ அது மட்டும்தான் நீ. எல்லாமே அவர் தான். நீன்னு ஒன்று சொன்னார்னா அந்த நீக்குள்ளே அவர் இருப்பார். என் அன்புக்குரியவர்களே, அதான். அப்போ நீ போக போகிற தேசத்தில் நீ நிறைய பேச வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வாசிமா. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். மலைகளும் பள்ளத்தாக்கு இருக்கிற தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நீ நீர் பாய்ச்ச வேணாம், வானத்துல இருந்து தானா அந்த ஆசீர்வாதம் வரும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அந்த தேசம் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உலகமே ஒரு லேண்ட் தான், ஆனா அந்த தேசம் அவரோட சொந்த தொகுதி. நான் சொல்ற புரியுதா? தமிழ்நாடு ஃபுல்லா ஜெயிச்சு வந்துட்டாங்க, ஆனா தலைவர் நின்ன தொகுதி கானான் தொகுதி. அதனால அந்த தொகுதியை அவரே டைரக்டா விசாரிப்பார். இதை வாசிக்கிறப்ப தேவனாய கர்த்தருடைய கண்கள் சொல்லுங்க, வருஷத்தின் துவக்கம் முதல், கை தட்டுங்க வருது அவருக்கு, வருஷத்தின் முடிவு வரை எல்லா நாட்களிலும் அவர் கண்கள் அது மேலே இருக்குமா. அந்த தேசம் கிறிஸ்துவுக்குள்ள எவன்லாம் கர்த்தரா இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டானோ அத்தனை பேரும் கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் எல்லோர் மீதும் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் மீது இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுடைய கண்கள் நம் மீது இருப்பதினாலே அதில் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீதிமொழியில் 20:8 போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா ஒரு ஆள் மேலே கண்ணு வச்சுட்டான்னா அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்றது அதில் இருக்கு. வாசிங்க 20:8 சீக்கிரம். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா, நியாயாசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா தம் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். ஆமென் ஆமென். தம்முடைய கண்களினாலே சிதற பண்ணுகிறார். ராஜா கண்ணை ஒருத்த மேல வச்சுட்டான்னா அவனை சுத்தி இருக்கிற பொல்லாப்பெல்லாம் என்ன ஆயிருமா, சிதறிக்கிட்டே இருக்கும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானான் தேச வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் கண்ணு உன் மேலே இருக்கும். அவர் கண்ணு உன் மேல இருக்கிறனால உனக்கு எதிரான சகல பொல்லாப்பையும் அவர் சிதற பண்ணி கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். என் மீது சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இருக்கிறபடினால் எல்லா பொல்லாப்பையும் அந்த பார்வை சிதறடிக்கும். ஆமென். சோ இப்படி தேவனுடைய கண்கள் அது மேல இருக்குமா? அடுத்து வாசிங்க. அது முடிஞ்சு. தேவனாய கர்த்தருடைய கண்கள் இரவும் பகல் அது மேல இருக்கும். அது மலைகளும் பள்ளத்தாக்கும் இருக்கிற தேசம். அது வானத்து மழை தண்ணி வரும். விதை அங்கேயும் விதைச்ச இங்கேயும் விதைக்கிற, ஆனா அங்க தண்ணி நீ பாய்ச்சன, இங்க நான் பாய்ச்சுறேன். விதைய விதைக்க வேணான்னு சொல்லலை. அங்கே நீ விதைச்சு நீ தண்ணி பாய்ச்சின, இங்கே நீ விதைக்க வேணான்னு சொல்லலை, இங்கே தண்ணி பாய்ச்ச வேணான்றாரு. விதை அது உன்னுடைய விருப்பம். ஏன் அதை விட்டுட்டாருன்னா, உன் இமேஜினேஷனுக்கு அதை விடுறேன். எத்தனை ஏக்கர் நீ அறுக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனை ஏக்கர் நீ விதைச்சிக்க. நான் எல்லாத்தையும் விளைய பண்ணுகிற தேவன். நீ செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் பிளஸ் பண்ணுவார் இந்த வருஷம். ஏன்னா உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அப்போ இப்போ சமீப காலமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஃபிட்னஸ் எல்லாம் விட்னஸாக மாறுது. எல்லாம் இப்போ நேற்று ஒரு 4 சாட்சி அனுப்புகிறேன். அப்படி ஒரு ஹிந்தியில் பேசுகிறேன். என்னென்னா, நான் இங்கே வரும்போது இந்த மாதிரி வயிற்றில் கட்டியோடு வந்தேன், ஆனால் இவங்க சொல்கிற பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் கேட்க எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. இங்கே ஃபேட் டு ஃபிட் சென்டரில் நான் இது பண்ணும்போது என் கட்டிகள் மறைந்துருச்சுன்றாங்க. சரிங்களா? நான் சொன்னேன், எத்தனை பேர் காம்படிட்டர் வரலாம், ஆனால் நீங்கள் செய்கிறதா இங்கே செய்ய முடியாது பேட்டி. ஏன்னா உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவனாய கர்த்தர் இந்த வருஷம் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக தான் நிற்பீங்க. பிகாஸ் he has crowned you with abundance and blessings.
முடிசூட்டிட்டாரு. இந்த கானான் தேசத்துல வந்து தேவனுடைய கிருபை என்னன்னா, அவருடைய கண்கள் எப்பவுமே உங்க மேல இருக்கும். நீங்க தூங்கினாலும் எந்திரிச்சாலும் அவர் கண் உங்க மேலே இருக்கு. பொல்லாப்ப சிதற பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆமா, கூடு கட்டவே விடமாட்டாரு, சிதறிக்கிட்டே இருக்கும். உடனே டெலிட்டு, உடனே டெலிட்டு. ஒன்றும் நடக்காது. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் நடக்காது. எங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் அது உருவாக்கப்படுகிற இடத்திலே வாய்க்காமல் போகும். ஆமென், 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 ஆமென். அதுதான் இந்த கானான் வாழ்க்கை. இந்த கானான் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஒரு 7 ஆசீர்வாதத்தை மட்டும் இன்னைக்கு நான் பேசிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த லேண்டுக்கு பேர் ட்ரீம் லேண்டு. ஏன்னா இவங்க நினைச்சு பார்க்குறது ஒரு நல்ல வாழ்க்கை. அதை தான் இந்த வருஷத்துலேருந்து நம்ம அனுபவிக்க போகிறோம். உங்களை ரட்சிப்பிலேருந்து கூட்டிகிட்டு வந்தார்ல, இது வரைக்கும் நீங்கள் இந்த வனாந்திர வாழ்க்கை இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு பிரமாணத்தில் இருந்தது ஒரு வனாந்திர வாழ்க்கை. அதாவது அன்றன்ற காலையில் நீ அன்றன்ற ஆகாரத்தை பெறுவது. ஆனால் கானான் யோர்தானை கடக்கும்போது, யோர்தான் என்பது மரணம், அதாவது சாவு, சுயத்துக்கான சாவு வந்த பிறகு நீங்கள் கானானுக்குள் போகிறீர்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. அதனால தான் அந்த வசனத்தை இந்த வருஷ தொடக்கத்தில் வாசித்தோம். அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி வந்தது, வாசிங்க 1:5ஆம் வசனம். 5ஆம் வசனம், யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில். ரொம்ப முக்கியம். யோர்தானுக்கு இங்க பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு 2 வாழ்க்கை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. எகிப்திலிருந்து வெளியே வர்றது என்ன வாழ்க்கை? பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு 2 வாழ்க்கை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 வாழ்க்கை இருக்கு. என்ன வாழ்க்கைனா, ஒன்னு யோர்தானுக்கு இங்கிட்டு. எல்லாம் சொல்லுங்க. அடுத்து யோர்தானுக்கு அங்கிட்டு. எங்கே அங்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? இதுதான் பதியம். யோர்தானுக்கு இங்கிட்டு, அடுத்து யோர்தானுக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 வாழ்க்கை இருக்கு. இங்கிட்டு வனாந்திர வாழ்க்கை, அங்கிட்டு கானான் வாழ்க்கை. இந்த யோர்தான் தான் நான் என்கிற சுயம் அழிகிற வாழ்க்கை. செங்கடலிலே வந்து பிசாசு அழிந்தான், யோர்தானிலே சுயம் அழிந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு சிலருக்கு சுயம் இருக்கும் பாருங்க. நாங்களாம் முழங்கால் போட்டோம்னா சார் அசைச்சிருவோம் சார். எங்க உபவாசத்துக்கு மாதிரி எவனும் நிற்க முடியாது சார். சார் நாங்கள் வந்து ஏரியா ரவுடி மாதிரில பார்ப்பேன் சார். நாங்களாம் பயங்கரமானவங்க சார். நாங்கள் ஜபத்தில் இப்பெல்லாம் பேசினா இவர் எகிப்திலேருந்து வந்துட்டார், ஆனால் யோர்தானுக்கு இங்கிட்டு இருக்காரு. அதனால தான் வாழ்க்கையே வனாந்தரமாக இருக்குது. அப்பப்போ ஜெபிச்சு, அப்பப்போ வாங்கிட்டு, அப்பப்போ கதறி, அப்பப்போ அடி வாங்கி. ஆமாம், எத்தனை பேர் செத்துருக்காங்க வனாந்திரத்தில். இது எல்லாமே யோர்தானுக்கு இங்கிட்டு நான் என்கிற மமதையோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் யோர்தான் என்றால் மரணம். ஏன் யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? சுயம் அங்கே அழிக்கப்படுகிறது. யோர்தானில் முங்கின போது சுயத்துக்கு ஒரு மரணம் வருகிறது. அது யோர்தானை தாண்டின உடனே கானான் தெரிகிறது. அது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. இதுதான் கானான் வாழ்க்கை. அப்ப கர்த்தர் சொல்றார், யோர்தானுக்கு இப்புறத்தில். மோசே சொல்றான், வாசிங்க சீக்கிரம். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். எல்லாம் சொல்லுங்க. மலை. எல்லாம் சொல்லுங்க. என்ன மலை? என்னங்க நீங்களாம் அங்கே போயிட்டீங்கன்னா எனக்கு சரிது. என்ன மலை? சீனாய் மலை. நீங்கள் மலை அருகே தங்கி இருந்தது போதும். எல்லாம் சொல்லுங்க. வாட் இஸ் மென்ட் பை மலை அருகே தங்கி இருப்பது? சீனாய் மலை. பிரமாணங்களில் ஆசீர்வாதங்களை வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும். கொடுத்து வாங்கின வாழ்க்கை போதும். ஆமாம், கீழ்ப்படுதல் என்கிற பெயரில் உங்கள் சரீரத்தை ஒடுக்கி அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை வாங்கும்படிக்கு நீங்கள் செய்த அந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். அடுத்து நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். பார்த்தீங்களா? கானான் தேசத்துக்கு போ. ஐயோ, கானான் வந்து கெட்டவங்க சார். கெட்டவங்கிட்ட போன்னு சொல்லல. கெட்டவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கை தரம் இருக்கு பத்தியா? கெட்டவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பத்தியா? நல்லவர்கள் வாழ வேண்டிய, நல்லவர்கள் அனுபவிக்க வேண்டிய, நல்லவர்கள் உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல கெட்டவர்கள் இருக்கிறார்கள் பார். அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து அந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் நான் உட்கார வைக்கும்படிக்கு அந்த தேசத்துக்கு நீ போ. அதுக்கு அந்த பெரிய நதிட்ட போ. அது ஆவியானவருடைய அனுபவம். இன் ஸ்பிரிட் லைஃப். நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஈஸியா அதை ஜெயிச்சிடலாம். நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. எப்பவுமே கிருபையை நீங்க மாம்ச சிந்தையில பார்க்க முடியாது.
நீங்கள் நதிக்கு வந்தால் தான் காணான பார்க்க முடியும். நீங்கள் ஆவியின் சித்துக்குள்ளே வந்தீங்கன்னா தான் ஐயா பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் உண்மைதான், ஐயா சொல்கிறது உண்மைதான் என்று உங்களுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கும். மாம்ச சிந்தையிலிருந்து எவரும் ஒரு வார்த்தையை சரியா தப்பான்னு ஜட்ஜு பண்ண முடியாது. இன்னும் குழம்பிடுவீங்க. சார் நீங்கள் வீக்னஸாக இருந்துக்கிட்டு ஒருத்தர் லிபர்ட்டி பேசுகிறது எப்படி கேட்க முடியும்? நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்துட்டு ஒருத்தர் வந்து சுதந்திரத்தை பேசினா ஐயோ இன்னும் பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும் என்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரும். ஆகவே தான் மாம்சத்திலிருந்து நீ இன் கிரைஸ்டை பற்றி புரிஞ்சுக்க முடியாது. இன் ஸ்பிரிட்டில் கையை தட்டுங்க. இன் ஸ்பிரிட்டில் இருந்து தான் இன் கிரைஸ்டை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் நீ கானானுக்கு போனோம்னா நதிக்கு போ. அல்லையா சொல்லுங்க. ஆமென். நதிக்கு போங்க. அடுத்து வாசிங்க. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் உங்கள் நல்வாழ்வுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இன்னொரு கட்ட வாழ்க்கைக்குள் உங்களை அழைத்து செல்வதற்காக ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். வாசிங்க. நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை. பாத்தீங்களா, அந்த காலத்துல ஆணையிட்டு கொடுத்தது. நம்முடைய முற்பிதாக்கள் ட்ரீம் பண்ணி பார்த்தது. எப்படி இந்த பூமி வானமாக மாறும், பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிற அந்த கனவை முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த ஆணையிட்ட அந்த வாழ்க்கையை, முற்பிதாக்களுக்கு நீங்கள் ஆணையிட்டு கொடுத்த, தேவன் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசம், அந்த வாழ்க்கை உங்களுக்கு முன்பாய் காத்திருக்கிறது. அதுக்கு தான் தீர்க்கதரிசி இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசி உங்களை எல்லாம் வாங்கடா அந்த தேசத்துக்கு. அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஜனங்களை கூட்டிட்டு போனாங்க தேசத்துக்கு. இந்த காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகள் அந்த வாழ்க்கையை உங்களுக்குள்ள கொண்டு வராங்க. உன் வேலை ஜஸ்ட் கையை உயர்த்தி ஆமென், ஐ ரிசீவ் இட். பாருங்க என்ன சொல்றாரு, அந்த தேசத்துக்கு போவோம். ட்ரீம் லேண்ட். அது உங்க ட்ரீம் லேண்ட் இல்ல சார், அது அவர் ட்ரீம் லேண்ட். அந்த ட்ரீம் தான் இப்ப நமக்குள்ள வந்திருக்கு. வியாதியே இல்லாத ஒரு மதுரை, வியாதியே இல்லாத ஒரு தமிழ்நாடு, வியாதியே இல்லாத ஒரு தேசம், வியாதி இல்லாத ஒரு உலகம், கண்ணீர் இல்லாத ஒரு உலகம், கவலை இல்லாத உலகம். இந்த உலகத்தில் வியாதியில் படுகிற ஜனங்கள் படுகிற உபத்திரவங்களை போலவே அல்லது அதைவிட வைத்தியத்தினால் படுகிற உபத்திரவம் அதைவிட கொடூரமாக இருக்கிறது. தேவன் கை வச்சார்னா அழுதுகிட்டு சோமாக மாட்டார், சிரிச்சுக்கிட்டே சோமாயிருவ. வைத்தியர்கள் உங்களை சுகப்படுத்தும் போது ஒரு அழுகையோடு உங்களை சுகப்படுத்தலாம், ஆனால் தேவன் உங்களை சுகப்படுத்தும் போது அப்படியே ஏதோ கூசுது சார். அதான நம்ம ட்ரீட்மெண்ட். அப்படியே ரிசீவ் பண்ணிக்க. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது மறைவதாக. ரிசீவ் தி ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கரங்களை தட்டி அங்கீகரித்துக் கொள்வோம். யூ ஆர் ரிசீவிங் காட்ஸ் ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். Let everyone can receive. Let everyone receive. Amen. The dreamland. Come on, say dreamland. கை தட்டுங்க. dreamland. பின்னாடி இருக்க எல்லாரும் dreamland. Amen. கனவு தேசம், காதல் தேசம், அதுதான் கானான் தேசம். உங்கள் மனதிலே அது பதிவதாக. நீங்க மனசுக்குள்ள போக 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 உங்க வாழ்க்கையில் அது பூ பூத்து காய் காத்து கனி கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. சார், நம்ம கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும் ஆசை ஊற்றி வச்சாங்க. ஆனால் இயேசுவோட ஜெபம் அப்படி இல்லையே. இயேசு ஜெபிச்ச ஜெபத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரேயர் பாயிண்ட் இருக்காது. என்ன தெரியுமா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. இருங்க 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 முடிக்கல. நான் பரலோகத்துக்கு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவ ஜெபம் பண்ணவே, நாங்க அங்க வர்றோம் ஆண்டவரே அப்படின்னு அவ ஜெபம் பண்ணவே இல்ல. அவர் சொன்னாரு, அங்க செய்யற மாதிரி பூமியிலேயும். come on say பூமியிலேயும். சொல்லுங்க சார், பூமியிலேயும். திரும்ப சொல்லுங்களேன். நான் சொல்லி கொடுத்த ஜெபமா? உங்க ரட்சகர் பண்ண ஜெபம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவ. ஆமென். அவருடைய கனவு இங்கேயும் அங்க நடக்கிற மாதிரி. நீங்க அவர் பிள்ளையா இருந்தா இந்த பூமியை பத்தி நீங்களும் ட்ரீம் பண்ணுவீங்க. சோ பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அப்படி ஒரு வாழ்க்கையை பூமிக்கு கொண்டு வரணும்னு இயேசு ஜெபிச்சாரா இல்லையா? கமான் சே, ஜெபிச்சாரா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இந்த உலகத்துல எவன் ஜெபத்துக்கு வேணாலும் பதில் இல்லாம போகும். இயேசுநாதர் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகுமா? போகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீங்க போகணும்னா அவசரப்பட்டு போங்க. நான் இருந்து அவர் ஜெபத்துக்கு பதிலை பார்த்துட்டு நான் வரேன். மெதுவா என் கூட இருக்கணும்னா நீங்க இருக்கலாம். இருக்க விரும்புகிறோம் ராமன் சொல்லுங்க. ஆமாம். மற்றவங்களாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. செய்யப்படுவதாக ஒரு ஜெபம் செஞ்சார் இயேசுன. ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்துக்கான பதிலத்தை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ட்ரீம் லேண்டு, ஒரு நல்ல தேசம் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். இனிமே என்னெல்லாம் அதில் ஆப்ரேட் ஆகும்னு பார்க்குறது நம்ம வேலை. வாசி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8. இந்த 6, 7 ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆமாம். இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்களா? ஆமாம். இந்த 7ஐயும் மெதுவாக வாசிக்க, கொஞ்சம் வேகமாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். உங்க வாழ்க்கை எப்படி வாழ்க்கை சார்? சொல்லுங்க. நல்ல வாழ்க்கை. சொல்லுங்க. தேவன் எனக்கு வைத்திருப்பது நல்ல வாழ்க்கை. நீங்க இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறீங்களே, அப்படி நடக்காது. நீங்க இது நடந்துருமோ நினைக்கிறீங்களே, அது நடக்காது. இப்படி அசிங்கப்படுவோமோ, இப்படி கேவலப்படுவோமோ, இப்படி கடங்கார முன்னாடி நம்ம துக்கப்படுவோமோ, இப்படி வியாதி நமக்கு வந்துருமோன்னு நினைக்கிறீங்களே, அது எதுவும் நடக்காது. அது எதுவும் நடக்காது. ஏன்னா தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிற தேசம் ஒரு நல்ல வாழ்க்கை. அது நல்ல தேசம். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆமா. அது ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம். அது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது 3 வகையான பிளெஸிங்ஸ். ஒன்று ஆறு, இன்னொன்று ஊற்று, இன்னொன்று ஏரி. ஆமாம். பரவி பாய்ந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது ஒரு வகையான ஆசீர்வாதம். இருந்த இடத்துல ஏரி மாதிரி பரவி பாயிற ஓடுறது ஆறு. போகிற இடமெல்லாம் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குறது. இன்னொன்று ஏரி, இருந்த இடத்துல இருந்த ஏரியா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று ஊற்று, உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து நிறைய ஆறு உருவாகும், ஆறுகள் அனுப்புவது. இப்படி பலவிதமான ஆவிக்குரிய அபிஷேக நிலைமைகள் இருக்கிறது. இது எல்லாம் அந்த காணனுக்குள்ளே தான் இருக்குது. அல்லையா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஏரியா இருக்கலாம், இல்லை ஒரு ஆறாக இருக்கலாம், இல்லை ஒரு ஊற்றாக இருக்கலாம். எத்தனை பேர் எல்லா நாடுகளும் பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க ஆறு. ஆமாம். சிலர் இருந்த இடத்துலேருந்தே ஆறுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஊற்று ஓவரான என்ன ஆகுது? ஆறு ஆயிடுது. சிலர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வருஷம் ஃபுல்லாக அப்படியே அந்த சப்ஜெக்ட்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மக்கள் ஃபுல்லாக அப்படியே அமைதியாக அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏரி ஒன்று அனுபவம். இப்படி பலவிதமான அபிஷேகத்தின் நிலைமைகள் இருக்கிறது. அது பிரசங்கம் இல்லை. அது கீழே வாசிங்க. 8. அது கோதுமையும். இங்கே பாருங்க. நான் ஒரு தேசத்துக்கு ஒன்று கூட்டு போக போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள். நான் ஒரு வாழ்க்கை உனக்கு தரப்போகிறேன். அங்கே என்ன தரப்போகிறேன்னா கோதுமை. எல்லாம் சொல்லுங்கள். இதை வாசிக்கிறப்ப எல்லாம் கவனிங்க. எத்தனை ஆசீர்வாதம் அவர் சொல்கிறாரு அந்த தேசத்தில் இருக்கணும். ஒன்று கோதுமையும் வார்கோதுமையும். நம்பர் 1. அடுத்து திராட்சை செடிகளும். நம்பர் 2 திராட்சை செடி. அத்தி மரங்களும். நம்பர் 3 அத்தி மரம். மாதுளம் செடிகளும். நம்பர் 4 மாதுளம் செடி. நம்பர் 5 அது ஒலிவ மரம். நம்பர் 6 எண்ணெய். நம்பர் 7 தேனும் உள்ள தேசம். 7 மேட்டர் சொல்றாரு. 7மே இந்த கானான் வாழ்க்கைக்குள்ள இருக்குது. கை தட்டுங்க. இந்த 7 மெட்டீரியல், 7 ஆசீர்வாதம் இல்லை. இந்த 7மே 7 பொருள் இல்லை, 7 விதமான ஆசீர்வாதம். சும்மா கோதுமையை தரேன், அரிசி தரேன் அப்படின்னா இது என்ன தேர்தலுக்கு விஜயகாந்த் கொடுத்த வாக்குறுதியா? வீட்டுக்கு நான் ரேஷன் கார்டு தரேன், கோதுமை தரேன்றதை போய் ஒரு வாக்குறுதியாக கொடுக்க முடியுமா? அப்போ கானான் தேசம் என்னமோ நினைச்சு சொன்னீங்க, நம்ம கோதுமை, திராட்சை பழம், மாதுளம் பழம்ன்றீங்க சார். இந்த இதில் கிடைக்குது மாதுளம் பழம். எங்கே பழமுதிரி சோலை போனால் எல்லா பழமும் கிடைக்க போகுது. இந்த மாதுளம் பழம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் தம்பி இது மாதுளைன்னா மாதுளை இல்லை, மாதுளைக்கு முன்னாடி வேதுல இருக்கிறது. ஸோ காட் இந்த 7 blessings சொல்கிறாரு. let us see the one by one. 8 வாசிமா. கோதுமையும், அது கோதுமையும் வார் கோதுமையும். இங்கே பாருங்க, வாசித்துட்டு கடைசியாக முடிக்கிறார்ல, அதை சேர்த்து வாசிக்கணும். 7 வாசி. கடைசி என்ன வருது? கடைசி வரி என்ன வருது? தேனும் உள்ள தேசம். அப்போ ஒன்றா வாசிக்கும்போது என்ன சொல்லணும்? கோதுமையும் வார்கோதுமையும் உள்ள தேசம். வாசிங்க. பாயிண்ட் நம்பர் 1. அது கோதுமையும் வார்கோதுமையும் உள்ள தேசம். அது கோதுமையும் உள்ள தேசம். கோதுமை அப்படின்னா பைபிளை நீங்க வாசித்தீங்கன்னா கோதுமைக்கு என்ன மீனிங்னா சாட்டிஸ்ஃபைட் லைஃப். கானான் வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? திருப்தியான வாழ்க்கை. ஏக்கம்,
தாகம் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக இருக்கமியா, கும்முன்னு இருக்கமியா. கோதுமைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? திருப்தி.